எந்த ஆபத்து வந்தாலும் எந்த நெருக்கம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திர பலி இடுவது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு செய்த முதல் வேலை அதுதான். அவ்வளோ பெரிய வேதனைகளை யோபு தேவனை ஸ்தோத்தரித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். தூத்துக்குடி காமராஜர் நகர் ஏல்பேத்தேல் ஜெப ஆராதனை வேளைக்கு நாங்கள் உங்களை விரும்பி வந்து அழைக்கிறோம். ஒப்பற்ற தேவன் உண்டான மெய்தேவன் இயேசு ராஜாவை ஆராதிக்க நாம் கூடியிருக்கிறோம். அவர் ஆராதிப்போம். அவர் பெரியவர், நல்லவர். ஆராதிக்கிற மக்களுக்கு விடுதலை தரக்கூடிய நல்ல தெய்வமாக இருக்கிறார். பரிசுத்தம் மகத்துவமுள்ள தேவன் அவர். எனவே விரும்பாத காரியங்களை நம்மகிட்ட அகற்றி போட்டுவிட்டு, ஆண்டவரே நீர் விரும்புகிற பரிசுத்தங்களை காணப்பட கிருபை செய்யுங்க. தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு நம் தேவன் ஆராதிப்போம். இயேசு வருவார், பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஜீசஸ். கடந்த காலங்களில் பிரச்சனை வந்தது. 25வது வருஷத்தில் 4 மாதங்கள் கிருபையாய் காத்து இந்த 5வது மாதத்தில் பிரவேசிக்க வைத்திருக்கிறார். துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தந்துயவே இயேசு நாமமே என்றும் தாங்கும் தந்துயமே இயேசு நாமமே. யோர்தான் புரண்டு வரும் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவன் உண்டு. நம் விசுவாச சோதனையோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனுண்டு. உந்தன் விசுவாச சோதனையோ எலியாவின் தேவனுண்டு. உந்தன் விசுவாச சோதனையோ என்னை துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தந்துயமே இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறி விடாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களும் மூடி மறைப்பாரே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களும் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல்
செய்வார். அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், நம்முடைய தாசருக்கு நீதியவர். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், தம் தாசருக்கு நீதியவர். துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. சோர்ந்து போகிற வேளையில் சார்ந்திட நமக்கு ஒரு தேவன் உண்டு. உலகில் இருக்கிற எவனையும் விட நம்மளுக்கு அவர் புரியவரே. சோர்ந்திடும் நேரங்களோ சாய்ந்திட தேவன் உண்டு. சோர்ந்திடும் நேரங்களோ சாய்ந்திட தேவன் உண்டு. உலகில் இருப்பவனே உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. துதி செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இயேசு நாமமே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, 4 மாதங்கள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் அப்பா. இருதயம் வெடித்து விடும் போல அத்தனை பலவிதமான கஷ்டங்கள் அப்பா. கிருபையின் தேவன் தாங்க கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இங்கே துக்கத்தில் அழிந்து போயிருப்போம். எப்படி உங்களை தேற்றி பலப்படுத்தி கடந்து வர கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் உம்மை நோக்கி பார்க்கும் நல்லவர், எங்களோடு எப்பொழுதும் இருக்க இம்மானுவேலர் பெரிய காரியங்களுக்கு அதை செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஆராதிக்க காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் வாரும் அசைவாடும் பெரிய காரியங்களை கற்று செய்யும். இங்கெல்லாம் உடைய பிள்ளைகளை ஆராதிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் உதவி செய்யும். இடையூறு இல்லாமல் ஆராதிக்க கர்த்தர் பலம் தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வார்களாக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக நீர் மகிமைப்படும், உடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மைகளும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குடும்பங்களில் நன்மைகள் உண்டாகட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதான நன்மைகள் பெருகட்டும். பெரிய காரியங்களை கற்று செய்ய தகப்பனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற கூட இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய அப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். கரைகளை தட்டி பாடுவோம். வனாந்தர யாத்திரைகள் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னில் கேட்டுவிடும், என் வாழ்வும் செலுத்திடுமே. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். செங்கடல் எதிர்த்து வந்தும்
பங்கம் வந்துடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். கண்ணில் தட்டி விடுதல் எதிர்பார்த்து இயேசுவை நோக்கி பார்க்கலாம். Jesus. தீரையில் கழைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், தீரையில் கழைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், நேசரின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் வாழ்வும் செழித்திடுமே, என் வாழ்வும் செழித்திடுமே. நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களும், செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்துடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலம், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து வாழுவார். செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்க வந்திடாமல் அங்கு பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலம், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தடுத்திடும் சத்துருக்கள் அழிந்து மாழுவார். நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்கள், தேவனை மறக்க செய்யும் வேத நிறைந்த ஒரு வாழ்வு சத்துரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறி காரூர் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்துரு விதைத்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களும், நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களும். இனிமையற்ற ஒரு வாழ்வு தனிமை என்று எண்ணும் பொழுது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாமனாவை அரிசிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. இனிமையாமனாவை அரிசிக்க பண்ணுவார். இனி எனக்கென்றுமே தாக்கில்லையே. நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களும், நான் தீரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களும். இயேசுவின் சத்தம் என்னில் கேட்டிடும், என் இயேசுவின் சத்தம்
என்னில் கேட்டிடும் என் வாழ்வும் செழித்திடுமே, என் வாழ்வும் செழித்திடுமே. நான் வேறையா திரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களுள், நான் வேறையா திரையில் அழைத்து நான் சொந்து போகும் நேரங்களுள். முழங்கால் படிக்கிட்டு நம்ம எல்லாரும் இயேசு நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம தேவன் ஆராதிக்க போகிறோம். எக்காலத்திலும் சங்கீதக்காரர் 34:1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கர்த்தர் தரும் பொழுது, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனவே அந்த கஷ்டப்படுறதை துதிப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எக்காலத்திலும் எந்த நிலைமையிலும் பவுல் சொல்லுகிறார், எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தர் நமக்கு பலம் தருவாராக. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நம் தேவனை மகிமைப்படுத்த எல்லாம் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரையாக அவர் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம், பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாம் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அப்படி மனசில் பேசுவோம், என் ஆத்துமாவே நீ பயப்படாத, அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். பிள்ளைகளை குறித்து நாம் கலங்கும் பொழுது, பலவிதமான காரியங்களை கேட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு பயப்படும் பொழுது எல்லாமே பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரேன்னு சொல்லுவோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகிமையான கருணை செய்ததை போல அவர் நமக்கும் செய்வார். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நாம் பார்த்து கேட்டு அறிஞ்சு என்ன செய்ய போகிறோம்? அவர் சொல்ல, என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அவரை மகிமைப்படுத்துவோம், அவர் நல்ல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம் எல்லா காரியங்களையும். ஆண்டவர் என் காரியத்தை மேலே போட்டுக்கொண்டு எனக்காக பணிபடுவீராக, உண்மை இல்லாமல் யார் கை கொடுக்கக்கூடும்? நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படி சொல்லி ஒப்பு. எனக்கு அறிவில்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு யாருமே இல்லை, நானாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கெட்டுப்போன்னு நினைக்கிறவங்க தான் சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லி ஹல்லேலூயா. கஷ்டத்தை பார்த்து அழக்கூட ஒருத்தரும் இல்லை, சிரிக்கத்தான் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அப்படி சொல்லி நமக்காய் கதறுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். எனக்காய் கதறும் என் இயேசு நல்லவரே, என் கஷ்டங்களில் என் துணையவரே, என் கண்ணீரெல்லாம் இயேசு துடைப்பார். எனக்காய் கதறும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் கதறும் என் இயேசு நல்லவரே. கஷ்டங்களில் என் துணையவரே, எல்லாம் உடைப்பார். என் கஷ்டங்களும் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் உடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்து பாரங்கள் பெருகினாலும் இமைப்பொழுதலே மறந்தவர் இருக்கின்றவராக இருக்கிறாரே. இன்றைக்கு ஒருவேளை என் ஜெபம் கேட்க மாட்டாரு நினைச்சு கதறுகிறார் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கும் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இருள் சூழ்ந்து பாரங்கள் பெருகினாலும் இமைப்பொழுதிலே மறந்தவர். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு. இரு
இமை பொழுதிலே மறந்தவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே. என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராக இருக்கின்றாரே. என் ஜெபம் கேட்பார். எனக்காதரும் என் இயேசு நல்லவரே. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. கஷ்டங்களுள் என் துணையவரே. கண்ணீரெல்லாம் நம்பிக்கையோடு கூட என் கஷ்டங்களுள் என் துணையவரே. நீரெல்லாம் துடைப்பார். வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போனால் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கலாம், போக வசதி இல்லை. ஆனால் இயேசுவின் வல்லமை தாங்கிடும். ஆதியில் பெயர் சொல்ல அழைத்தவர் ஆற்றுவார் அன்பினாலே. பரலோகில் இயேசப்பா உண்மை உண்டு, எனக்கு யார் உண்டு? துவையில் உண்மை தவிர வேறு விருப்பமில்லை சொல்லிடுவோம். வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவார் அன்பினாலே. வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே. ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே ஆற்றுவார் அன்பினாலே. பரலோகில் உம்மையெல்லாம் யார் எனக்கு? உவேல் விருப்பம் வேறில்லை. பரலோகில் உம்மையெல்லாம் யார் எனக்கு? விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே. கஷ்டங்களோ என் துணையவரே. நீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களோ என் துணையவரே. நீரெல்லாம் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். பல சந்தர்ப்பத்தில் நானும் சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான் அழுதுதான் இருக்கணும் இல்லை. பல சந்தர்ப்பத்தில் பல நெருக்கடி நேரம் இயேசுவின் கண்ணீரெல்லாம் துடைத்திருக்கிறார். இப்பவும் கண்ணீர் பாதை உண்டு. ஏன்னா இந்த கண்ணீர் எப்படி அன்றைக்கு என் கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கும் கண்ணீரை துடைப்பா. அதைத்தான் நீங்களும் நம்பணும். அவர் கண்ணீரை துடைத்திருக்கிறார், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம் கண்ணீரை துடைத்திருக்கிறார், ஆறுதல் படுத்தியிருக்கிறார், தைரியப்படுத்தியிருக்கிறார். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், ஒரு நாள் கைவிட மாட்டார். எத்தனையோ போராட்டம் வந்து கொண்டே இருக்கலாம். எல்லாவற்றிலும் இயேசு நமக்கு துணைவராக இருப்பார். அவரை துதிக்கணும், அவரை பாடணும். அதுதான் தேவனுக்கு பிரியம். அவரை பாடணும் 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 பாடணும். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் பாடணும் பாடணும் துதிக்கணும். என்னோடு கூட சேர்ந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிடுவார். மூழ்கி போக விட மாட்டார், மூழ்கி போக விடவே மாட்டார். குழியில் கிடக்கிற நம்மை தூக்கி விடுவார், கண் மலைமை நிறுத்துவார்.
அடிகளை உறுதிப்படுத்துவார். தேவனை துதிக்கிற புது பாட்டை கண்டிப்பாக தருவார். அநேகர் பயந்து கர்த்தர் நம்பும்படியாய் நம்முடைய மக்கள் அதிசயங்களை செய்வார். அப்படி செய்ய வல்லமுடன் ஒப்பற்ற தேவனை என்னோடு கூட சேர்ந்து நல்ல துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தாவே, நிகரில்லாத தேவனே, ஒப்பில்லாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரமையாம். 1000 தலைமுறை மட்டும் இறக்க காண்பிக்கிற எங்கள் அன்பு தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். பூரண அழகுள்ளவரே, சத்தியமுள்ளவரே, மாறாதவரே, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ போராட்டம் வந்தாலும் எங்களுடைய விலகலை, கைவிடலை. மனுஷங்களை எதிர்த்து ஐயா வேடிக்கை பார்த்து அந்த நேரங்களை கூட நிறுத்தி வைத்தீரே, அவங்க மத்தியில் உயர்த்தி வைத்தீரே. எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும் அப்பா? 1000 நாவுகள் போதாது தகப்பனே. ஹல்லேலூயா. பகைத்த மக்களுக்கு மத்தியில் ஐயா இகழ்ந்த மக்களுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் இதிலும் பெரிதானவர்களை காண்பான்னு சொல்லியிருக்கிறீர் ஐயா. அதுக்குத்தான் இத்தனை கஷ்டங்கள் அப்பாம். யோபுக்கு தந்த ஆசீர்வாதம் போதாது, இன்னும் அதை விட இரட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினீர். சித்தம் அதுதான். யோபுக்கு எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. யோபுக்கு இருக்கிறத விட இரட்டிப்பாக வேண்டும். அப்படி விரும்பினீர், இழக்க வைத்தீர் ஐயா, நம்பிக்கையோடு இருக்க வைத்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமையாம். அந்த யோபின் முன்னிலைமைப்பின் ஆசீர்வதித்த தேவனப்பாம். எதை இழந்து இரட்டிப்பாய் தர வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்லவில்லையாம், அநேக இக்கட்டுகள் ஆபத்துகளும் காண முடித்தது என்னை திரும்ப உயிர்ப்பித்து பூமியின் பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணி என் மேன்மை பெருக பண்ணி தேற்றுவீர். ஆமாண்டர். பாதாளத்துக்குள்ள போயிருந்தாலும் அடித்தட்டுக்குள்ள போனாலும் கீழே எவ்வளவு கீழே போக முடியுமோ அவ்வளவு கீழே போயிருந்தாலும் எங்களை உயர்த்தி கொண்டு வருகிற, மேலே கொண்டு வருகிற மேன்மை பெருகப்படும் தேவனங்களுக்கு உண்டு தகப்பனே. பாடுகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்கள் உடைகள் ஒப்புக் கொடுக்கிறோம், பிரச்சனைகள் உடைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருதயத்தின் வேதனைகளை அங்கே வாய்ப்புகள் அறிந்திருக்கிற தேவனே, வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக செயல்படுகிற வல்லமை உமட்ட இருக்குது தகப்பனே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நேற்றும் என்றும் மாறாதவர், வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடையவர், அன்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன் நீர். ஆதியும் மந்தமும் இல்லாதவர், அல்பா ஒமேகாமா இருக்கிறவர், முந்திரவரும் பிந்திரவும் தேவாதி தேவனே, சாரோடின் ரோஜாவே, பள்ளத்தாக்கி லீலையே, 1000 சிறந்தவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, ஒருவர் சேரக்கூடாத ஒளிகளை வாசம் பண்ணுகிறவரே, எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளியே, ஜோதிகளின் பிதாவே, அக்கினி மயமானவரே, அக்கினி ஜுவாலை பண்ண கண்களை உடையவரே, அக்கினி பதில் கொடுக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசத்தை ரசிக்கிறவர், சாத்தானை ஜெயித்தவர், அந்தகார வல்லவனை முறியடிக்கிறவர், என்னாலும் ஜெயம் தருகிற யெகோவா நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோமாம். என் தேவாமை பாடுவேன், நீ என்றென்று ஸ்தோத்திரிப்பேன். என் உயிரே இயேசுவே, முழு மனதோடு ஸ்தோத்திரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோம். தேவா உம்மை பாடுவேன், இனி என்னும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே என் இயேசுவே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன், இனி என்னும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே என் இயேசுவே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலப்பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலப்பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவா உம்மை பாடுவேன், இதை என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே என் இயேசுவே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாது. எந்த வாழ்வினிலே நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே என் ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற என் வாழ்வை
நன்றி சொல்லி கழித்திடுவேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்தன் வாழ்வினிலே. செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்தன் வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவே. என் தேவா உம்மை பாடுவேன், இது என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. என் உயிரே என் இயேசுவே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பே. உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்து உருகி உருகி ஜெபித்திடும் பொழுது உன்னத பலனளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவே. உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவே. தேவா உம்மை பாடுவேன், இது என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. என் உயிரே என் இயேசுவே ஒரு மனதாய் ஸ்தோத்தரிப்பே. நம்பிக்கை சொல்லுவோமாம். எந்த பக்கம் நிறுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கைவிடப்பட்டாலும் மனமுறிவு அடைவதில்லை. ஹல்லேலூயா. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. துன்பத்திலே நான் அகப்பட்ட போதும் கைவிடப்படவும் இல்லை. துன்பத்திலே நான் அகப்பட்ட போதும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே, இயேசுவே என் துணையே. இயேசுவே என் பக்கபலமே, இயேசுவே என் துணையே. என் தேவா உம்மை பாடுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பே. என் உயிரே என் இயேசுவே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பே. ஆற்றி தேற்றிடும் தேற்றர வாழும் இயேசுதானந்தோ. பாடி பாடி புகழ்ந்திடுவேன், பரவசம் அடைந்திடுவேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி என்றென்றும் ஜெயித்திடுவேன். ஆற்றி தேற்றிடும் தேற்றர வாழும் இயேசுதானந்தோ. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் இயேசுதானந்தோ. பாடி பாடி புகழ்ந்திடுவேனே, பரவசம் அடைவேன். பாடி பாடி புகழ்ந்திடுவேனே, பரவசம் அடைவேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி என்றென்றும் ஜெயித்திடுவேன். இயேசுவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி என்றென்றும் ஜெயித்திடுவே.
தேவா உம்மை பாடுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே அந்த இயேசுவே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எனது வலப்பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. எனது வலப்பக்கம் நீரே, அசைக்கப்படுவதில்லை நானே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் தேவா உம்மை பாடுவேன், என்றென்றும் ஸ்தோத்தரிப்பேன். என் உயிரே அந்த இயேசுவே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஒப்பு கொடுப்போம், நம்புவோம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுதலை ஆக்கினேன். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஞாபகப்படுத்துகிறார். இயேசுவை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நம்புவோம், அவர் சார்ந்திருப்போம். அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவள் விடுவிப்பேன். விடுவிக்கிற தேவன் அவர். ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், உம்மை நேசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவடைய நான் அவனை விடுவிப்பேன். அப்போ அவனை நேசிக்கிற மக்களை விடுதலை ஆக்குகிறார், நம்பின மக்களை விடுதலை ஆக்குகிறார். எனவே நேசித்து அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து அவர் நோக்கி நாம் பார்க்கலாமா? Glory to Jesus. நம்ம நேசிக்கிற தேவன் அவர், அரவணைக்கிற தேவன் அவர். ஜீசஸ். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறேன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்துகிறேன். சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீர். நன்றியோடு கூட இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் நல்கியே கழுவி நீர் என் பாவத்தை. சொந்த ரத்தம் நல்கியே கழுவி நீர் என் பாவத்தை. நான் ரட்சிப்படைவதற்கு சிலுவையில் பலியானி. நான் ரட்சிப்படைவதற்கு சிலுவையில் பலியானி. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான்
உள்ளத்தின் ஆழத்தில் அறிக்கை செய்து உண்மை மனதுடன் என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையில் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையில் நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை வளர்த்திட்டிருவழவா உன்னாம மகிமைக்காக வளர்த்திட்டிருவழவா உன்னாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் என்னோடு சேர்ந்து நேசித்த அன்பின் தேவமே பாவி என்று தள்ளாத தகப்பனே என்னை நேசித்த அன்பின் தேவமே பாவி என்று தள்ளாத தகப்பனே அன்பை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ அன்பை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ உமக்காக வாழ்ந்திடுவே என் உயிருள்ள நாளெல்லாம் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்து உமக்காக வாழ்ந்திடுவே என் உயிருள்ள நாள் இன்னொரு தடவை உமக்காக வாழ்ந்திடுவே என் உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த 5வது மாத புதன் ஞாயிற்றுக்கிழமையில கூட இயேசுவே பூமி எங்கு சுற்றி விளாவுகிற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் கிருபையின் கண்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறப்ப நோக்கி பார்க்கட்டும். ஐயா, மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், நீரோ எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனப்பா. உமக்கு நன்றாகவே தெரியும் ஐயா என்ன வியாதி, என்ன கஷ்டம், என்ன நெருக்கம், எதில் விடுதலை வேணும், விடுதலை பெற முடியாதபடிக்கு எப்படி கஷ்டப்படுகிறாங்க, யார் என்ன விடுதலை ஆக்குவா? பவுலே சொல்லுகிறார், ஆண்டவரே நன்மை செய்கிற விரும்புகிற நான் விரும்பாத தீமை செய்கிறேன், எனக்கு ஒரு பாவ பிரமாணம் கிடக்கிறது, யார் என்னை விடுதலை ஆக்குவா? என்னை யார் காப்பாற்றுவா? என்னை யார் விடுதலை ஆக்குவான்? பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா? இப்படியெல்லாம் கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும்.
குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. கர்த்தரை ஆவியானவர், கர்த்தரை ஆவியா இங்கே இருக்கிற விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறேன். ஐயா, என்னென்ன விடுதலை வேணுமோ செய்து கொடுத்துருங்கப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிப்பார். ஆராய்த்த சாத்ராபிஷேக ஆபேத்நேகோவை தானியேலை விடுவித்த கர்த்தர் இந்த பிள்ளைகளும் நானும் ஆராய்த்து கொண்டிருக்கிறபடியால் விடுதலை பெற வழியில்லாமல் இருக்கிற எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய விடுதலையை தந்து இயேசுவை விடுவித்தார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க கிருபை செய். தொடர்ந்து நமக்கு கர்த்தர் பேசும் வார்த்தை கிடைத்தார். எல்லாம் வியாதிப்பட்ட மக்கள் வியாதிகள் மறையட்டும், கடன் கஷ்டம் நீங்கட்டும், சாபங்கள் விலகட்டும், பிசாசம் போற விலகட்டும், வல்லமை வெளிப்படட்டும். ஐயா, மகிமையான காரியங்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற விடப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை என்னால் பார்க்க முடியலை, ஆனால் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சிறியவனுக்காக ஜெபியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ற வளர்ந்த சிறு பிள்ளைகளை தூக்கி நான் பிரதிஷ்டை பண்ண பிள்ளைகளாம் நீ வெளியூரில் குடும்பமாக இருக்கிறாங்க. எப்போமாவது விடுமுறைக்கு வரும்பொழுது நல்லா இருக்கீங்களானே அப்படி என்ற கேட்குறது வழக்கம். அந்த சின்ன பிள்ளை பார்த்து சொல்லுவேன், எனக்கா ஜோம்னி கிடுங்கம்மா, எனக்கா ஜோம்னி கிடுங்கம்மா. ஒரு அருமையான பிள்ளை, வளர்ந்த பிள்ளை, சவுதியில் இருக்கிறா. இப்போ அவள் கடந்த செய்தியை பார்த்துட்டு, அருமையான செய்தி பாஸ்டர், உங்களுக்கான ஜெபிக்க. சின்ன பிள்ளை தான், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான். அவளுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக ஜெபம் எடுக்கிறேன் பாஸ்டர், நான் தேங்க்யூமா ஃபார் யூர் ப்ரேயர்ஸ் நான் அனுப்புனேன். நான் எல்லாரும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறவன், எனக்கு ஜெபம் வேணும். என் அன்பு தேவ பிள்ளை எனக்காகவும், லங்கையில் கொடுத்துருக்கிற ஊழியத்திற்காகவும், என்னோடு இருக்கிற மக்களுக்காகவும், என் பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக்கூட இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 14வது 15வது வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 50 14 15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பொய்யுரையாத தேவன், பொய் சொல்ல நம்மை போல மனுஷனே கிடையாது. அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு முதலாவது ஸ்தோத்திர பலியிடு, ரெண்டாவது உன் பொருத்தனைகளை செலுத்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்பு தேவ பிள்ளைகளை, மனுஷன் ஏமாத்திடுவான். ரொம்ப நம்பி இருப்போம். அந்த நெருக்கத்தில் நான் இருக்கிறேன்னு சொல்லுவோம். கிட்ட போனால் ஐயோ சாரி எனக்கு முடியலை, அல்லது ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க. நம்ம பார்த்து ஒழிந்து ஓடுவார்கள். என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் சொல்ல ஃபஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கிறார்? எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இவ்வளோ பணம் எனக்கு வேணும், இவ்வளோ சொத்து எனக்கு வேணும் கேட்காதபடிக்கு ஃபஸ்ட்டு சொல்லுகிறார், உன்னதமான உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இடு. எந்த ஆபத்து வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திர பலி இடுவது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோபு செய்த முதல் வேலை அதுதான். அவ்வளோ பெரிய வேதனைகளை யோபு தேவனை ஸ்தோத்தரித்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் முதலாவது ஸ்தோத்திர பலி இடு, ரெண்டாவது உன் பொருத்தனைகளை செலுத்தி. ஒருவர் ஏதாவது பொருத்தனை நியமித்து அதை செய்ய மறந்து போயிருந்தால் ஞாபகப்படுத்தி பொருத்தனை செலுத்துவோம். இல்லை அன்னாலை போல ஒரு பொருத்தனை நியமித்து கொள்ளுவோம். பொருத்தனை நியமித்து ஆபத்து காலத்தில், எப்படிப்பட்ட கஷ்டமான காலத்தில் இருந்தாலும் என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன், விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற தேவன் அவர், விடுவிக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட ஆபத்தை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவர் மேலேயே நம்பிக்கை இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரை போல விடுவிக்கிற தேவன் யாருமே கிடையாது. சுருக்கமாய் எந்தெந்த காரியத்தில் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார், ஒரு 3 காரியத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கிறேன். முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 54வது சங்கீதம் 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 54, 6, 7
உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன். கர்த்தாவே உம் நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் அவர் நீக்கி எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா கடந்து வந்த பாதை என்பது மிக மிக கஷ்டமான ஈஸியா சொல்லிடுவோம். ஆடுகளை மேய்த்தார், ராஜாவாயிட்டார். ஆடுகளை மேய்த்தார், ராஜாவாயிட்டார். ஆனா ஆடுகளை மேய்த்தவர் ராஜாவாக மாறுவதற்கு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினார். சிங்கம் கரடியெல்லாம் அவருக்கு வனாந்தரத்திலே வந்தது. அப்புறம் கோலியாத்துங்கிற ஒரு பெரிய அரக்கன், அடுத்தது சொந்த மாமனார் சவுல் தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவது போல, கௌதாரை வேட்டையாடுவது போல விரட்டி விரட்டி அடைத்தாரு. சவுலை கொள்ள தாவீதுக்கு முடியும். அப்போ கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே என் கையை போட மாட்டேன், ஓடி 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 ஒழிகிறார். பைத்தியக்காரனை போல ஆகீசுங்க ராஜாக்கு மத்தியில் கோணம் வடித்து கொண்டு இருக்கிறார். பல இடத்துல ஒரு சமயத்தில் சிக்கலாவில் எல்லாரும் அவரோட எல்லாருடைய மனைவிகள் பிள்ளைகளை சத்துருக்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாரும் தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய பார்க்கிறார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் அந்த ஒரு கட்டத்தில் தான் தாவீது கூட இருந்தவங்க கூட கஷ்டத்து நிமித்தம் கள்ளத்துக்கு எரிந்து தாவீதை கொலை செய்ய பார்த்த பொழுது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழக்கூட பலமெல்லாம் போக மட்டும் சத்தம் விட்டு அழுதான். இப்படி தாவீது கடந்து வந்த நெருக்கங்கள் ஏராளம் ஏராளம். சொந்தமாக அப்சலோமுக்கு பயந்து ஓட வேண்டியது வந்தது. எத்தனை வேதனை! அதுதான் தாவீது சொல்லுகிறார், உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே நாமத்தை துதிப்பேன். அது நலமானது. கர்த்தர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நமக்கு வருகிற எல்லா நெருக்கத்திலையும் நம்மையும் கர்த்தர் விடுதலை ஆக்க தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? உற்சாகத்தோடு உமக்கு பலியிடுவேன், சந்தோஷமாய் கர்த்தருக்கு பலியிடுவேன், உங்களுடைய நாமத்தை துதிப்பேன். அதுதான் நலமானது. அது செய்ய ரொம்ப கஷ்டம். பேசுவது ஈஸி, அது பேசுவது ஈஸி, ஆனால் செய்வது கஷ்டம். பாடுகளும் ஒவ்வொருத்தரும் நெருக்கி நிற்கும் பொழுது, அப்படி நெருக்கி இருக்கும் பொழுது, ஆனால் செய்திருக்கிறாங்க. யோசபாத்துங்கிற ராஜா சத்துருக்கள் நெருக்கி இருக்கும் பொழுது கர்த்தரை துதித்தாண்டு பைபிளில் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தர் நெருக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தரை துதித்திருக்கிறார்கள். கர்த்தர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தேவன் சொல்லுகிறார், பயப்படாத பயப்படாத, உன் கூட தான் இருக்கிறேன். உற்சாகத்தோடு எனக்கு பலியிடு, என் நாமத்தை துதி, அதுதான் நலமானது. ஹாலோல் எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்குவார். அந்த நெருக்கத்துக்கு காரணம் சத்துருக்களை கண்டு முன்னால் விழ வைப்பார். என் சத்துருக்கு நீதி சரி கட்டுதலை என் கண் கண்டது. அப்போ நெருக்கப்படுகிறேன். அது எதுனாலும் இருக்கலாம். பல பிரச்சனை இருக்கும். ஊழியத்தில் இருக்கும். ஊழியக்காரங்களுக்கு அதிகமாக நெருக்கங்கள் வரத்தான் செய்யும். அதே போல் பிஸ்னஸில் நெருக்கம் இருக்கும், வேலையில் நெருக்கம் இருக்கும், குடும்பத்தில் நெருக்கம் இருக்கும். இந்த நெருக்கம் பல விதத்திலும் வரும். கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். நெருக்கத்தின் காலத்தில் தீங்கின் காலத்தில் சகாயம் செய்கிறவர், விடுவிக்கிற தேவன் அவர். நெருக்கப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆமா, சிறுமப்பட்டவனுக்கு தேவன் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற எல்லா காலங்களிலும் அவரே அவனுக்கு தஞ்சமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற அன்பு தேவ பிள்ளையே, தஞ்சமாக இயேசு நமக்கு இருக்கிறார். அவரை உயர்த்துவோம், அவருக்கு பலி செலுத்துவோம், உற்சாக பலி செலுத்துவோம், அவரை துதிப்போம். எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுதலை ஆக்குவார். நம்முடைய கண் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை காணும்படி செய்வார். இரண்டாவதாக எதிர்ந்து விடுதலை கொடுப்பாராம். வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 15, 20, 21. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அருமையானவர்களே, தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவங்களுக்கு சத்துருக்கள் நிறைய இருப்பாங்க.
அவங்களை ஒழிக்க வேண்டும் என்று ஏகப்பட்டவர் அதிலே புரிந்து கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு சத்துருக்கள் பெருக 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 தேவன் நம்ம எதுக்கோ தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு தெரியும் இவன் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இவனை கொண்டு கத்துறதை செய்வார், சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பல பேரை நமக்கு விரோதமாக எழுப்புவார். எரேமியாவுக்கு சொல்லுகிறார், உன்னை ஜனத்துக்கு எரிதிரே அரணான வெண்கல் அலங்கமாக்க போகிறேன், அவர்கள் உனக்கு விரோத யுத்தமே செய்வாங்கப்பா, ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை என்ன செய்வேன்னா பொல்லாத மக்கள் கைகளுக்கு தப்புவித்து பலவந்தர், அவன் உண்மையில பலசாலிக தான், பெரிய ஆட்கள் தான், ஆனாலும் உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் அவர். இந்த உலகத்தில் பணக்காரங்க ஒரு பக்கம் ஆணவத்தோடு பேசுகிறாங்க, செல்வாக்குள்ளவங்க ஆணவத்தோடு பேசுகிறாங்க, அரசியல் பலம் உள்ளவங்கெல்லாம் பேசுகிற தங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிட்டு எல்லாமோ செய்கிறாங்க. நம்ம தனித்து விடப்பட்டு இருப்போம். நாங்கள் நினைக்கிறாங்க நம்ம கூட யாருமே இல்லை, நமக்கும் அப்படி தோன்றுகிறது, நம்ம கூட யாருமே இல்லை, நம்ம கூட யாருமே இல்லை, அவங்களோடு கூட அநேக மக்கள் இருக்கிறாங்களே, நம்ம கூட யாருமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நம் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, மிகவும் பெரியவர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்றைக்குமே தனியாக விடப்படுகிற மக்களோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்கிறார், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாக இருக்கிறேன், கர்த்தரோ என் நினைவாக இருக்கிறார். ஒருவேளை அப்படி வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, யாரை பார்த்து பயப்படுகிறீங்க? பயங்கரமான நாட்களப்பா, என்னமோனாலும் செய்வான். சில பேர் என்கிட்ட சொல்லுகிறது உண்டு, ஐயா பக்கத்து விட்டு இருக்கான், அவர் நேரம் பொல்லாத பேய் கோயிலுக்கு போகிறா, உன் பேர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன், என்ன ஆக போகுது பாரு. அப்படி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறார் வாரந்தோறும். அநேக பேரை கெடுத்துட்டாயா, என் குடும்பத்தையும் கெடுக்க வந்திருக்கிறாயா. இப்படி சில பேர் இந்த பிலிசூனியம் பண்ணுகிறவங்களை பார்த்து, மந்திரவாதிகளை பார்த்து, எவனா ஒருத்தனை உனக்கு நான் செய்வனை செஞ்சுட்டு சொன்னால் போதும் பயந்து விடுகிறார்கள். அன்பு செய்வனை செய்யட்டும், பிலிசூனி செய்யட்டும், அடியாட்களை கூட்டு வரட்டும், வரட்டட்டும், என்ன வேணும் செய்யட்டும், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுதலையாக்குவேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாக எழும்பினது யாருங்க? அந்த தேசத்தின் ராஜா. அந்த தேசத்தின் ராஜா 7 மடங்காய் அந்த அக்கினியை சூடாக்கினார். என்ன ஆச்சுது? கர்த்தர் சாத்ராக் ஆபேத்நேகோவை விடுதலை ஆக்கினார். தானியேலுக்கு விரோதமாய் ராஜா சப்போர்ட்டாக இருந்தாலும் ராஜா கர்த்தர் விரோதமாக எழுப்பினார். எல்லாருமே சேர்ந்து ராஜாவால் கூட தானியேலை காப்பாற்ற முடியலை. 120 தேசத்தை ஆளுகிற ராஜா, அவரால் கூட தானியேலை காப்பாற்ற முடியலை. ஒரு ராஜாங்கத்தர் முழுவதும் தானியேலுக்கு விரோதமாக எழும்பி நின்னாங்க. என்ன ஆச்சுது? கர்த்தர் காப்பாற்றலையா? அதே தேவன் உங்களுக்கு எனக்கும் தேவனாக இருக்கிறார். எந்த ஆள் இருந்தாலும் நம்ம பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுதலை ஆக்குவார். கடைசியாக எதிர்ந்த விடுதலை கர்த்தர் கொடுக்கிறாராம். லூக்கான சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, லூக்கா 13 10 முதல் 13 வரைக்குள்ள வசனங்கள். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்துற ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் சற்றுக்குள் நிமிர முடியல. அந்த அம்மா சர்ச்சுக்கு எல்லா ஓய்வு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இது பிசாசுன்னு தெரியல. இயேசு சொல்லுகிறார், சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இந்த அம்மா நிமிர முடியாதபடிக்கு பொல்லாத சாத்தான் கட்டி வைத்திருந்தான். இவ ஆபிரகாமின் குமாரத்தி, இவ பாவி என்று கதை சொல்லவே இல்லை. ஆபிரகாம் குமார்த்தி இவளை சாத்தான் 18 வருஷம் கட்டி வைத்திருக்கிறான். இவளை விடுதலையாக்க வேண்டாமா என்று கேட்டார். ஆமருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனப்படுத்துகிற ஆவி. இன்றைக்கு வியாதி சில நேரத்தில் நம்ம அவயவங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். பாவத்தினால் வியாதி வரலாம், அல்லது சரீரத்தில்
ஏன்னா எலிசா வியாதியாக இருந்தார்னா பாவத்தினால வியாதியாக இருந்தார். எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தான் பைபிளில் வாசிக்கிறோம். எசேக்கியா வியாதிப்பட்டு கிடந்தான் பைபிளில் வாசிக்கிறோம். எனவே எல்லா வியாதிக்கும் பாவம் இன்னும் முடிவுக்கு வர முடியாது. எனவே சரீரத்தில் வியாதிகள் வருகிறது, பாவத்தினால வருகிறது, எதுனாலும் வியாதி வருகிறது. ஆனால் இன்னொரு ரீசன் சொல்லுது பைபிள், பிசாசு வியாதியை கொண்டு வருகிறான். நிமிர முடியாத அளவுக்கு, சற்று கூட நிமிர முடியாத அளவுக்கு ஒரு கூனியாக அந்த அம்மா மாற்றி வைத்திருக்கிறான். இதில் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அநேகருக்கு இந்த பொல்லாத ஆவி கடந்து அநேக ஊழியத்தின் பாதையில் பார்க்கிறோம். வியாதி என்று வருகிறார்கள், அவங்களோட ஜோமன அசுத்தாவி அலக்கழிக்குது. அந்த அசுத்தாவி போச்சுன்னா சுகமாகி விடுகிறார்கள். அப்போ பலவீனப்படுத்துகிற ஆவி அநேருக்குள்ளே கடந்து வியாதியை கொடுக்கிறது. இந்த வியாதி டாக்டர்கிட்ட போனால் சுகமாகாது. இந்த வியாதி எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கவும் முடியாது, இயேசு மட்டும் கண்டுபிடிச்சாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி ஒருவேளை பல வருஷங்களாக பலவீனம், கை காலில் பலவீனம், நிமிர முடியல, நடக்க முடியல, எப்படி பல விதத்திலும் பலவீனப்பட்டு எனக்கு ஒரு பலவீனம், கை காலம் அசந்து போகுது, சோர்ந்து போகுது, அது பலவீனப்படுத்துகிற ஆவியினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை. இந்த பொல்லாத பிசாசு இந்த கடைசி காலத்தில் என்னெல்லாம் வேலை செய்கிறான் தெரியுமா? பல குடும்பங்களில் போய் புருஷ மனைவியை பிரித்து வச்சிடறான், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுடுறான், அண்ணன் தம்பிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி பண்ணிச்சிடறான். இந்த பிசாசு பயங்கரமான காரியத்தை செய்கிறான். அப்படி பிசாசில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அசுத்த ஆவிகளால் பிசாசனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, மந்திரவாதத்தை போக வேண்டாம், கோடங்கி கரண்ட்டை போக வேண்டாம். இயேசுவை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி பலவீனப்படுத்தின ஆவியினால் 18 வருஷம் கஷ்டப்பட்ட ஸ்திரியை விடுதலை ஆக்கினாரோ, அது இயேசுங்களை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுங்க, பொருத்தனை செலுத்துங்க, ஆபத்து கட்டுன்னு கூப்பிடுங்க. நெருக்கத்திலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்தின் விடுதலை, பலவந்தனுக்கு விடுதலை, பொல்லாத பிசாசில் விடுதலை இயேசு தருகிறார். அவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்புவோம், விசுவாசிப்போம், கூப்பிடுவோம். எந்த நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமான பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் இயேசு விடுதலை ஆக்குவார். தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சோம் பண்ணுவோமாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 5வது மாதத்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில நம்பிக்கையின் தேவனே, இந்த வார்த்தையை நம்புகிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னன்னு கூப்பிடு, நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்த சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகளப்பா இந்த ஆராதனை வேளையில் விடுதலை பெற வழி தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, விடுதலை ஆக்கிற இயேசுவின் வல்லமை கடந்து செல்லட்டும். இப்பொழுதே உடைய வல்லமை கடந்து போய் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, விடுதலை வல்லமை கடந்து போகட்டும் ஐயாம். ஆண்டவரே, சிம்சோனை கட்டினார்களப்பா, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுதலை ஆக்கினேன். பவுலும் சீலாவும் கட்டவிழ்த்தீரேன். அந்த இயேசுவோட வல்லமை அனுப்பி விடுதலை ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி இருக்குதா, நெருக்கம் இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, கடன் இருக்குதா, எல்லாருக்கும் விடுதலை தாரும். அதே போல் யாருக்காவது பயந்து கொண்டு ஐயா அவங்கள விட்டு ஐயா அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் ஐயா 430 வருஷம் பார்வை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாம், அந்த ஜனங்கள் இறக்க வச்சு விடுதலை ஆக்கினீரே. யார்கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்ககிட்ட பெரிய விடுதலை தருவீராக. அது மட்டுமல்ல, பொல்லாத பிசாசு யாரெல்லாம் கட்டி வைத்திருக்கிறானோ இந்த பிசாசுக்கு விடுதலை பெற வழி தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, இந்த பிசாசினால் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் ஐயா கட்டப்பட்டு கிடந்த மக்களை விடுதலை ஆக்கி நிமிர்ந்து நடக்க வைத்த ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்ம விடுதலை ஆக்கும் ஐயா. எனக்கல்ல நாமத்துக்கு மிக உண்டாக அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும் ஐயா. விடுதலை ஆக்கும், நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பிரோஜனமானவன் என் கடமை செய்துட்டேன், மற்ற கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஹல்லேலூயா! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.